Please subscribe Sadhguru Sai Creations. பதினெட்டு வயசுலேருந்து ஒரு 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்குது. இதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கோ, ஜவ்வு நஞ்சிரும், நரம்பு போய் எலும்புக்கு இடையில சிக்கிரும். அப்போ கால்கள் வரைக்கும் அதனுடைய ரேடியேஷன் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். வலி கடுமையாக இருக்கும். குனிஞ்சு எந்த வேலையும் எதையும் ஒரு பொருளை கூட எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் உண்டாயிரும். இதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கோ, நம்னஸ் வந்துடும், மறுத்து போயிடும். அந்த எந்த ஏரியாவில் ரத்தம் சீராக போகாமல் இருக்குதோ அந்த ஏரியா மறுத்துடும். இதில் வர்ம சிகிச்சைகள், தடவல் முறைகள் மூலியமாக இந்த தண்டுவடத்தை மீண்டும் பழைய நேர்கோட்டில் கொண்டு போய் வச்சிட முடியும். சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய மருத்துவர் ஆண்டனி. இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ, தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள். தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செர்விக்கல்லேருந்து உங்களுக்கு சேக்ரமன் காக்கிஸ் வரைக்கும் பல எலும்புகள் இருக்குது. இந்த எலும்புகளில் பல பேருக்கு இப்போ பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கும் இந்த யூத்து, குறிப்பாக 18 வயசுலேருந்து ஒரு 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் மிக அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்த L4, L5 அப்படின்ற பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கோ, நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள். இப்போ நிறையா டூ வீலர்ஸ் பார்த்திங்கன்னா முன்னாடி ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பின்பகுதி உயர்ந்தும் முன்பகுதி தாழ்ந்தும் அப்படி இருக்குது. இது இந்த சீட்டு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கிறது. நாம் கால் மேலே கால் போட்டு உட்காரும்போது நம்முடைய எலும்பு விலகி இடம் மாறுறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அதுதான் உண்மை. இப்போ ரொம்ப தண்டுவடம் விலகிடுச்சு அப்படின்னாக்கும் நீங்கள் வழக்கமாக கோபுரம் தாங்கி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. இந்த கோபுரம் தாங்கி அப்படின்ற மூலிகையை நீங்கள் தொடர்ந்து சாராக எடுத்து பசும்பாலில் கலந்து சாப்பிட்லாம். அப்புறம் நீங்கள் பொடியாக வாங்கிட்டு, பொடி வழக்கமாக கிடைக்காது, நீங்கள் எங்கேயாவது உங்களுடைய பகுதிகளில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நீங்கள் தூளாக்கிட்டு கூட அதை கொதிக்க வச்சு 2 டம்ளர் தண்ணியில் போட்டு அதை 1 டம்ளர் தண்ணியாக வற்ற வச்சு அப்படி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கும் நம்முடைய தண்டுவடத்தை அது சீராக்கம் செய்யும். அதே வேளத்தை தண்டுவடத்தை உறுதியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு மருந்தாக இந்த கோபுரம் தாங்கி அப்படின்ற மூலிகை பயன்படும். இப்போ அதையும் தாண்டி தண்டுவடம் விலகிருச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சில மாதங்களாக அல்லது சில ஆண்டுகளாக இருக்குது அப்படின்னாக்கும் அது ஏற்கனவே டிஸ்லொகேட் ஆகி ரொம்ப விலகி இருக்குது. அதே நேரத்தில் கம்ப்ரெஸ் ஆகிருக்குது. அதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கும் ஜவ்வு நஞ்சிரும், நரம்பு போய் எலும்புக்கு இடையில சிக்கிரும். அப்போ கால்கள் வரைக்கும் அதனுடைய ரேடியேஷன் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். வலி கடுமையாக இருக்கும். அது தொடையினுடைய பின்பகுதியில் அப்படியே குதிங்கால் அதுக்கு பிறகு கால்கள் இருக்கக்கூடிய அந்த விரல் பகுதிகள்லையும் வலிக்கும். குனிஞ்சு எந்த வேலையும் எதையும் ஒரு பொருளை கூட எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் உண்டாயிரும். இந்த மாதிரி இருக்கும்போது ரத்த ஓட்டம் போகாமல் தடைப்பட்டுரும். எங்கே போய் அந்த எலும்பு கடையில் நரம்பு சிக்கி இருக்கோ அந்த இடத்துலேருந்து ரத்தம் போகாது. அப்போ வலி கடுமையாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு நம்னஸ் வந்துடும், மறுத்து போயிடும். அந்த எந்த ஏரியாவில் ரத்தம் சீராக போகாமல் இருக்குதோ அந்த ஏரியா மறுத்துடும். அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போது பல பேர் அதுக்காக அறுவை சிகிச்சைகள் செஞ்சுறாங்க. அந்த அறுவை சிகிச்சைகள் செய்த பிறகு வாழ்நாள் முழுவதும் குனிஞ்சு நிமிர முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. தொலைதூர பயணங்கள் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டூ வீலர்களில் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி அறுவை சிகிச்சைகள் செய்த பிறகு நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாகாமல் இருக்கிறதுக்கு பாரம்பரிய மருத்துவத்தை எடுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் வர்ம சிகிச்சைகள், தடவல் முறைகள் மூலியமாக இந்த தண்டுவடத்தை மீண்டும் பழைய நேர்கோட்டில் கொண்டு போய் வச்சிட முடியும், லொக்கேட் பண்ணிடலாம்.
அந்த லொக்கேட் பண்ணிடும்போது வந்துட்டு அந்த நஞ்சிருக்கக்கூடிய ஜவ்வு பாதிப்புகள் இருக்கும், அதை வந்து சரி செஞ்சிடலாம். அதே போல் அந்த எலும்புக்கு இடையில சிக்கியிருக்கக்கூடிய அந்த நரம்பு வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னாக்கும் அந்த நம்னஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சரியாயிரும். மீண்டும் வந்து வலி இல்லாமல் மீண்டும் வந்து குனிந்து நிமிர்வதற்கு வசதியாக வந்துட்டு இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்துட்டு முதல்ல வந்து நம்ம பார்த்துக்கிறது நல்லது. அதே போல் வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்து இருக்கக்கூடிய அந்த பழக்கத்தை வந்து நாம் மாற்றிக்கிறது வந்துட்டு மிகவும் வந்துட்டு சிறப்பான ஒன்றாக இருக்கும். அதே போல் குளிக்கக்கூடிய நேரங்களில் வந்துட்டு இந்த துவட்டல் முறைகளை வந்துட்டு கடைபிடித்து வரும் பொழுது இது மாதிரியான பாதிப்புகள் வந்துட்டு வராமல் இருக்கும். நம்முடைய மருத்துவ மையத்தில் பல பிரச்சனைகளுக்கு வந்துட்டு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருத்துவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வழக்கமாகவே வந்துட்டு ஒரு 5 நாட்கள்லேருந்து 10 நாட்கள் வரைக்கும் வந்துட்டு இதற்கான சிகிச்சை வந்து தேவைப்படும். அதோடு வந்து பார்த்திங்கன்னாக்கும் உள் மருந்தாக அதிகபட்சம் வந்துட்டு ஒரு 2 மாதங்களுக்கு வந்து தேவைப்படும். அப்படி வந்துட்டு தொடர்ந்து வந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது தண்டுவடத்தில் எந்த இடத்துல எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த தண்டுவடத்தை வந்து முழுமையாக வந்து சீராக்கம் வந்து செய்திட முடியும். எனவே பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்து மிகவும் வந்துட்டு சிறப்பாக உங்களுடைய நலனை காத்துக்கொள்ள அழைக்கிறோம். இது போன்றதொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.